பெண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா. எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாளா? ஆண்கள் கேட்டுட்டு இருக்க இந்த கேள்விக்கு பதிலத்தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த கேள்வியோட பதில் குஜராத்ல இருக்கக்கூடிய அடலாஜ் ஸ்டெப்வெல்ல தான் இருக்கு. ஒரு ராஜாக்காக ராணி கட்டிய ஸ்டெப்வெல் தான் இது. தாஜ்மஹால் கூட தன்னோட உயிரை இழந்த காதலிக்காக தான் கட்டப்பட்டுச்சு. ஆனா இந்த ஸ்டெப்வெல் வந்து ராணி தன்னோட உயிரையே கொடுத்து ராஜாக்காக கட்டியது. நம்ம இந்தியாவில் குஜராத்தில் காந்தி நகருக்கு பக்கத்தில் உள்ள அதலாஜ் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த படிக்கட்டு கிணறு இருக்குது. 1632 வருஷம் தான் தாஜ்மஹால் கூட கட்டப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 1498லேயே ரூடாபாய் அப்படிங்கிற ராணி வந்து தன்னோட கணவருக்காக இந்த படிக்கிணறு அமைச்சாங்க. ராணா வீர் சிங் அப்படிங்கிற ஒரு இந்து மன்னர் தான் ஃபர்ஸ்ட் இந்த படிக்கட்டை கட்டதுக்கு ஆரம்பிச்சாராம். அந்த நாட்டில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தப்போ சரி, தண்ணி பற்றாக்குறை தீர்க்கிறதுக்காக மழை தண்ணியெல்லாம் சேமிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆழமான கிணறு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படிக்கட்டு கிணறு அவர் கட்டியிருக்காரு. அப்படி கட்டிட்டு இருக்கும் போதே அப்போ பக்கத்து நாட்டை சேர்ந்த பெக்டா அப்படிங்கிற ஒரு மன்னனால இந்த ராஜா வந்து கொல்லப்பட்டு அவரோட ராஜ்யத்தை இவர் கைப்பற்றிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜாவோட மனைவி அழகுல மயங்கி அவங்களும் என்னை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டாராம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த படிக்கட்டு கிணறோட வேலை வந்து பாதியிலே நிற்கு, அது வந்து ஃபுல்லாக முடிக்கணும், அதை முழுசாக முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் அவங்கள திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணியும் சொல்லிட்டாங்க. அந்த பெக்தா மன்னரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ராணிக்காகவே இந்த படிக்கட்டு கிணறை வந்து ஃபுல்லாக நல்லா அழகாக கட்டி முடிச்சுட்டாரு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா திருமணம் செஞ்சுக்க சொல்லி கேட்டதுக்கு அந்த ராணி என்ன பண்ணாங்க, அவங்க தன்னோட கணவருக்காக தான் இந்த கிணறை வந்து எப்படியாவது கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி முடிக்க சொன்னாங்க. அந்த கிணறு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிணறுலையே விழுந்து தன்னோட உயிரையே அவங்க விட்டுட்டாங்க. தன்னோட கணவருக்காக அவரோட ஆசையும் நிறைவேற்றி தன்னோட உயிரையும் விட்டுட்டாங்க ஒரு ராணி. இதுக்கு மேலே கேர்ள்ஸ் என்னங்க நிரூபிக்கணும்? ஒரு செங்கல் என்ன இவ்வளோ பெரிய படிக்கிணறையே உருவாக்கியிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் யாராக இருந்தாலும், ஏன் லவ்வர்ஸாக கூட இருந்தாலும், உங்கள் பார்ட்னரோட மனசை புரிஞ்சு அவங்களுக்காக அவங்க லட்சியத்தை நிறைவேற்ற நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த வீடியோவை எத்தனை லவ்வர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, இல்லைனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆணோ பெண்ணோ அன்பு அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேரிடையுமே உண்டு. இவங்ககிட்ட தான் அதிகம், இவங்ககிட்ட தான் கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. அதை விட என்ன சொல்ல, லவ்வை டிஃபைன் பண்ண எந்த வார்த்தையுமே கிடையாது. லவ் இஸ் லவ், அவ்வளோதான். இந்த படிக்கிணறுல மொத்தம் 5 மாடி இருக்குது. ஒவ்வொரு தூணும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அப்படி அதில் ஒவ்வொரு கலை நுணுக்கமும் அப்படியே பார்த்தாலே தெரியுது. இந்த ஸ்டெப்வெல் கூட நம்ம இந்தியாவோட கலை கட்டுமானத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தாங்க. அவ்வளோ அழகாக கட்டியிருந்தாங்க. உள்ளே அந்த தண்ணியில் நிறைய மீனெல்லாம் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் தண்ணி வந்து பராமரித்தா நல்லாயிருக்கும், கொஞ்சம் அழுக்காக ஃபுல்லாகவே புறாவும் ஆந்தையுமாக தான் இருந்தது. உண்மையாகவே இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் ராணி ராஜாக்காக எதுவும் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இதே மாதிரி ராணிக்கு வாவும் ஒரு ராணி ராஜாக்காக கட்டியது தான். இந்த இடத்தோட கட்டடக்கலையை மட்டும் நீங்கள் வந்து அப்படியே ரசிக்கணும்னா வீடியோவை மியூட் பண்ணி வச்சுட்டு அப்படியே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு தூணும் சூப்பராக செதுக்கியிருப்பாங்க. ஒரு ராணி ராஜா மேலே அன்பு கொண்டு இப்படி ஒரு அழகான ஸ்டெப்வெல் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஆண்கள் தான்ப்பா பெண்களுக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோட மாவட்டம் திருநெல்வேலி, உங்களோட மாவட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லிடுங்க.